தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு காத்துட்டு இருந்த பொதுப்பணித்துறையிலேருந்து குரூப் சி வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ்லேருந்து மேக்ஸிமம் எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க, எந்த இன்டர்வியூவும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புகள் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,900லேருந்து 63,200 வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கான சேலரி வழங்குறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ணவே முடியாது. ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 29 செப்டம்பர் 2024. முழுசாக இந்த மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த சான்ஸ் மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது மிஸ் பண்ணிடாமல் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணிக்கணும், கையிலெல்லாம் எழுதிடாதீங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வேர்டில் நீங்கள் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில் மட்டும் எழுதி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் டைப் பண்ணி தான் அனுப்பணும். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் இதில் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த யூனிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூனிட் நேமுக்கு நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது எந்த யூனிட்டுக்கோ அந்த யூனிட் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இடத்துல இந்த இடத்துல இதே இடத்துல இங்கே என்ன மென்ஷன் பண்ணிங்களோ அதையே மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது உங்களுடைய பெயர், அதாவது விண்ணப்பதாரன் பெயர், அதை பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது தகப்பனார் பெயர், உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் டேட் ஆஃப் பர்த், அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. டேட், மந்த் அண்ட் இயர் அதை தனித்தனியாக என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த், இந்த டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்னாச்சு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் அவங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணி எத்தனை வருஷம், எத்தனை மாதம் மற்றும் எத்தனை நாட்கள் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டேட், அண்ட் தென் பின்கோட் இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ். மேலே கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் தென் பர்மனண்ட் ரெண்டும் சேம்னா நீங்கள் ரெண்டும் சேம் ஒரே அட்ரஸை ரெண்டுலேயுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் என்ன அட்ரஸோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போஸ்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பின்கோடு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8th என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேஸ்ட், எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வைக்கணும்.
இது 3 கம்பல்சரி வைக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர்ல ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோர்ல ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோர்ல எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் இல்லை நீங்கள் வைக்கல அப்படின்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் தான் எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும். அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வைங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எனி அதர் டெக்னிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும் எதுவுமே சொல்லவே இல்லை. இருந்தால் வைங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கேட்டகரி ஃபார் விச் அப்ளை, நீங்கள் எந்த கேட்டகரிக்காக அப்ளை பண்ணுறீங்க? ஜென்ரல் யூஆர்சியா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டி கேட்டகரியா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, முன்னாள் இராணுவத்தினரா, ஸ்போர்ட்ஸ் பர்சனா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா, எதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 13வது டெக்னிக்கல் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இருந்துச்சுன்னா வைங்க. கம்பல்சரி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சா போதும். அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய டேட், இந்த இடத்துல என்றைக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதுக்கான டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் மறக்காமல் போட்டுக்கோங்க. கீழே ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க. பட் நீங்கள் டைப் பண்ணுறப்ப இது எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணிக்காதீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் கார்டு, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புவீங்க, அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த இதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பெயர், அப்பா பேர், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். ஒன்று நீங்கள் இதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை இதையவே நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் டைப் பண்ணி தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். சரிங்களா? கையில் எழுதிடாதீங்க. அதுதான் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, எல்டிசின்னு சொல்லுவாங்க. அந்த வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2 அப்படி 2ல் கொடுக்குறாங்க. அஸ் பர் பே மேட்ரிக்ஸ் 7th CPC. அப்படின்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கான சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. உங்களுக்கு வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணணும். 35 வேர்டு பெர் மினிட் உங்களால் டைப் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மோட் ஆஃப் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கேட்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து உங்களுக்கான இது கேட்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு 100% மார்க் வச்சு தான் உங்களை எடுக்கிறாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது குவாலிஃபையிங்காக மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி கொண்டு வரணும் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் 29/9/2024 அதாவது இந்த மாத கடைசிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம், அதை டைப் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டைப் பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இது இல்லாமல் என்ன வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி அது மேலே 10 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி அதையும் வச்சு மொத்தமாக பேக் பண்ணி அந்த மொத்தமாக பேக் பண்ணதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அந்த கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்மில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க.
நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த யூனிட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு யூனிட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எல்லா யூனிட்டுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.